வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி சீயக்காய் வந்து எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சீயக்காய் வந்து நல்லா வெயிலில் 3 நாள் காய வச்சுருக்கேன். உடைச்சா இப்படி நல்லா உடையணும், அப்போ தான் வந்து மிஷினில் நல்லா அரைப்படும். இது 1 கிலோ சீயக்காய் வாங்கியிருக்கேன். 1 கிலோ சீயக்காய்க்கு 350 கிராம் வெந்தயம். பொடுகு இருக்கிறவங்க இந்த சீயக்காய் யூஸ் பண்ணிங்கன்னா பொடுகே வராது. 350 கிராம் வெந்தயம், 1 கிலோ சீயக்காய், ரெண்டையும் மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. சீயக்காய் மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். குறகுறப்பே இல்லாமல் நல்லா நைஸாக இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக வந்து 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஊற வச்சு குடிச்சிங்கன்னா தான் நம்ம போட்டிருக்க வெந்தயம் வந்து ஊறி நல்லா ஜெல் மாதிரி ஆயிரும். நீங்கள் தேய்க்கும் போது நல்லா வலுவலுப்போடு நல்லாயிருக்கும். நீங்கள் ஊற வைக்காமல் உடனே தண்ணியை ஊற்றி கலந்து நீங்கள் தேய்ச்சிங்கன்னா குறன்னு உங்களுக்கு தேய்க்கிறது கஷ்டமாக இருக்கும். மண் கணக்காக இருக்கும் பார்க்கையில், தேய்க்கும் போது ஸ்மூத்தாக இருக்காது. வெந்தயம் ஊறிச்சுன்னா எப்படி ஜெல் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்கணும். இது வந்து இன்னும் நீங்கள் இன்னும் சீயக்காய் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து சாதம் வடித்த தண்ணி. சாதத்தை வந்து பானையில் வடித்தா தான் இந்த மாதிரி தண்ணி எடுக்க முடியும். குக்கரில் சாதம் வடிச்சிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி எடுக்க முடியாது. இது ஒரு மெத்தடு. உங்களுக்கு அப்படி நாங்கள் குக்கரில் தான் சாதம் வடிப்போம், பானையில் ரொம்ப வடிக்கிறது இல்லை அப்படின்னா தண்ணியை 1 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு அதில் வந்து செம்பருத்தி பூ ஒரு 5 பூ சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், கருவேப்பிலை நல்லா நீங்கள் அந்த வாசமாக இருக்கும். நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் தலை வந்து ரொம்ப வந்து ஹேர் வந்து உங்களுக்கு கருவேப்பிலை ஸ்மெல்லோட ரொம்ப நல்லாயிருக்கும். செம்பருத்தி வந்து முடிக்கு ரொம்ப நல்லது, கருவேப்பிலையும் நல்லது. கருவேப்பிலை நல்லா வாசமாக இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எப்படின்னு காமிக்கணுங்கிறதுக்காக 2தையும் தனித்தனியாக கலக்கிறேன். இது வந்து இப்போ வந்து லிக்யூடாக இருக்குது, கொஞ்சம் நேரத்தில் நல்லா கெட்டியாக வந்துடும். நல்லா ஆறின பிறகு நீங்கள் கையை விட்டு கட்டி இல்லாமல் கொஞ்சம் கரைச்சிக்கோங்க. எப்படி லிக்யூடாக இருக்குன்னு பாருங்கள். இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு நான் வந்து உங்களுக்கு திரும்ப காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இது வந்து சாதம் வடித்த தண்ணி. நல்ல கண்டிஷனர் எதுன்னா சாதம் வடித்த தண்ணி தான். நல்ல இயற்கை கண்டிஷனர்னாவே சாதம் வடித்த தண்ணியை ஊற்றி நீங்கள் சீயக்காய் போட்டு குளிச்சிங்கன்னாவே நல்லா இருக்கும். ரொம்ப ஹேர் நல்லா இருக்கும், வரன்னு இழுக்காது ஹேர். அப்படி எங்களால் 2மே முடியாது, ஈஸியான மெத்தட் சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ வெறும் தண்ணியில் கலக்கிடுங்க. அதோட 1 ஸ்பூன் தயிர் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எதுவுமே என்னால் முடியாது, நான் அவசரமாக காலையில் வெள்ளனா குளிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல் நாள் நைட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க தண்ணியில். மறுநாள் காலையில் எந்திரிக்கவும் நீங்கள் குடிக்கலாம். நைட்டு ஃபுல்லாக ஊறுறதுனால கெட்டு போகாது சீயக்காய். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஊற வச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ லிக்யூடாக இருந்துச்சு, இப்போ பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி பதம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் குழச்சிக்கலாம். இது வந்து செம்பருத்தி சேர்த்ததுனால டார்க் கலராக இருக்குது. செம்பருத்தி பூவோட கலரும் இறங்கி டார்க் கலராக இருக்குது. இது வந்து சாதம் வடித்த தண்ணி. இது நல்லாவே தண்ணியாக கலந்து வச்சுருந்தேன். 2மே வந்து நல்லா வலுவலுப்போடு உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு நல்லா வரும். 2ம் உங்களுக்கு முடியலைன்னா வெறும் தண்ணியிலையாவது 2 மணி நேரம் கலந்து வச்சுருங்க. ஆஸ்துமா இருக்கிறவங்க, அதாவது வீசிங் ட்ரபிள் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து சீயக்காய் யூஸ் பண்ணக்கூடாது. வீசிங் அதிகமாயிரும். அதனால் மற்றவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது. நல்ல இயற்கையான கண்டிஷனர் ஷாம்பு. இது பொடுகு வராது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.